ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் 12 இருந்தால் கிளாஸ் 12 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோயிங் டு தி வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இட்ஸ் வெரி டைரக்ட் அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்மால் சார்ஜ் ஸ்பியர்ஸ் having charges of values 2 into 10 power minus 7 coulomb and 3 into 10 power minus 7 coulomb placed 30 cm apart in an air. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா டூ ஸ்மால் ஸ்பியர்ஸ் இருக்குது. ரெண்டு ஸ்மால் ஸ்பியர்ஸ் எப்போல்லாம் சொல்கிறாங்களோ, ஏன்னா கொஷின்லேயே ஸ்மால்ன்ற வேர்டு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் ஸ்மால் ஸ்பியர்ஸ்னு அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா we can assume it as what? Point charges. So small charges spheres means we can assume it as what? Small point charges. ரெண்டு பேரோட சார்ஜ் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் பீன் பிளேஸ்ட் இன் ஏர். ஓகே, ஏரில் பிளேஸ் பண்ணனா வாட் இஸ் எப்சிலான் ஆரோட வேல்யூ? எப்சிலான் ஆரோட வேல்யூ வில் பி 1. அப்ராக்சிமேட்லி இட் வில் பி 1. ஸோ இப்போ இதுதான் அந்த ரெண்டு ஸ்பியர்ஸ். ரெண்டுமே என்னது? இது 2 into 10 power minus 7, இதுவும் 3 into 10 power minus 7. போத் ஆர் கோயிங் டு பி வாட்? பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே என்னது? பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? யா, தே ஆர் பீன் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 சென்டிமீட்டர். Q1 Q2. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே பாசிட்டிவ்னால கண்டிப்பாக இந்த சார்ஜ் இதை வந்து என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். Q2 Q1 என்ன பண்ண போகுது? ரிப்பல் பண்ண போகுது. ஸோ Q1 Q2 ஓட வேல்யூ இஸ் பின் கிவன் இயர். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் அ ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, யார் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அப்படிலாம் கேட்கல. ஜஸ்ட் வாட் இஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ், தட்ஸ் இட் த கொஸ்டின். ஸோ ஃபோர்ஸ் வந்து K Q1 Q2 divided by R square. நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் F. ஓகே, ஸோ நீங்கள் கேவோட வேல்யூ என்ன தெரியும்? 9 into 10 power of 9. ஸோ கேவோட வேல்யூ இங்கே என்னது? 1/4 pi epsilon naught into epsilon r. பட் எப்சிலான் ஆரோட வேல்யூ என்னது? நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டனால அந்த 1/4 pi epsilon naught இதோட வேல்யூ 1 ஆகிடும். இதோட வேல்யூ 1. மீச்சம் இருக்கிறதோட வேல்யூ 9 into 10 power of 9. ஓகே, ஸோ கேவோட வேல்யூ 9 into 10 power of 9. Q1 Q2 ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 10 to the power of 10 to the power minus மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 power of minus 14 சொல்லி கிடைக்கும். அதோட நீங்கள் என்ன பண்ணணும்? இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +9. you will get 10 to the power of -5. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது? ஸோ அதுக்கப்புறம் டினாமினேட்டர்லேருந்து உங்களுக்கு 10 power of -4 அப்படின்றது வரும். ஓகே, 30 into 30 you need to do. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சால்வ் பண்ணிங்கன்னா 6 into 10 power of -3 Newton you will get. Okay, so end of the day the forces are going to be repulsive and it's going to be equal and opposite along the line joining. The force is going to be along the line joining the 2 point charges. Okay, which is the spheres. Okay, இப்போ இதே மாதிரி நம்ம டெய்லி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற நாளைக்கு. Until then, bye from Nagarajan. Bye bye.